வணக்கம். 3 முறை முதல்வர்னா 3 5 ஒரு 5 5 5 3 முறை இருந்தாரா சார்? 4 மாதம் ஒரு முறை, 3 மாதம் ஒரு முறை, 1 மாதம் 6 மாதம், மொத்தம் 13 மாதம் இருந்தவரை போய் 3 மாதம் 3 முறை முதல்வர்ன்றீங்க. மொத்தம் அப்படி தான் சொல்லுவாங்க சார். 3 முறை ஏதோ அம்மா போட்ட பிச்சை, ஏதோ அந்த நேரத்துக்கு அம்மா வந்து தற்செயலாக ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அது ஒரு ஆளை சொல்கிற பிச்சை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு, இவர் வைக்கலான்னு சொல்லி வச்சார். சின்னம்மா சொன்னாங்க, அதனால் வச்சு உட்கார வச்சாள். அவர் 3 முறை முதல்வர்னா எங்கே முதல்வராக இருந்தார் அவர்? எந்த திட்டங்களை எடுத்துன்னு வந்தார் சொல்லுங்கள்? இவரை மாதிரி எடப்பாடி மாதிரி 4.5 வருஷம் ஆண்டு மக்களுக்கோசம் எல்லா திட்டங்களையும் எடுத்துன்னு வந்தார். ஒரு 7 கல்லூரிகளை எடுத்துன்னு வந்தார். என்ன அதுக்கப்புறம் 7.5% எல்லா ஏழை மாணவர்கள் படிப்பதற்கு எல்லாம் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் எடுத்துன்னு வந்தார். இவர் என்னவோ கேசிட்ட மாதிரி 3 முறை முதல்வர். அடக்கம்னு இருங்க. அவர் தோட்டத்திலேயே தண்ணி எடுக்கிறதுக்கு குளத்தில் தண்ணி கொடுக்கக்கூடிய ஆளே கொடுக்காத ஆள் அவர் போய் 3 முறை முதல்வர். எங்கே? தென் மாவட்டங்களில் அவர் சேர்த்தோடனே வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குமா? ஏதோ அம்மா போட்ட பிச்சில் சொத்து வாங்கிட்டு அது வாங்கி இன்றைக்கி வீடு வாசல் வாங்கி இன்றைக்கி வந்து சாதாரண ஆளாக இது டிடிவி தினகரன் இல்லைன்னா யாரும் கிடையாது. டீ கடையில் டீ அடிச்சு இருந்தவர் இன்றைக்கி வந்து பல கோடிக்கு அதிபராக இருக்கிறாரு. அதெல்லாம் இந்த அதிமுக போட்ட பிச்சை. அதனால் அதிமுகவே அதே மாதிரி அவருக்கு வந்து நல்ல பாடம் கற்றுக் கொடுப்பாங்க ஜனங்க. எல்லாம் வரும் சார். அவர் வந்து சுயநலவாதி சார். இப்போ வந்து ஒரே ஒரு எடப்பாடி முதல்வர் ஆகணுன்னே போய் தர்மயுதன் போய் உக்காந்தார். அப்போது பதவி மேலே வெறி, பதவி மேலே ஆசை. எந்த கட்சிக்காரனா வந்து ஒரு தலைமை கழகம் கோவில் ஆளுங்களை வச்சு அடித்து, ரவுடிங்களை வச்சு அடித்து, சூப்பர் செல் மாதிரி திமுக சொல்கிறத கேட்டுக்கின்னு அவர் மேலே எதனா வழக்கு போட்டாங்களா? அப்பத்துலேருந்து சூப்பர் செல்லாகவே செயல்பட்டு கொண்டு இருக்கிறாரு. இன்றைக்கி கரெக்டாக வெட்ட வெளிச்சமாகி திமுகவில் சேர்ந்த உடனே தான் தெரியுதா திமுகவோட கைக்கூலின்னு. அதனால தான் எடப்பாடி கரெக்டாக சொல்லியிருந்தார், இவர் வந்து சூப்பர் செல்லு திமுகவுக்கு, அதனால் நாங்கள் அவரை ஏற்றுக்கவே மாட்டோம். அதனால் கரெக்டாக தான் சொன்னார். அதே மாதிரி தான் இப்போ திமுக மக்கள் பாருங்கள் அவருக்கு. அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மாவின் ஆன்மாவும் புரட்சி தலைவர் ஆன்மாவும் அவரை வந்து மன்னிக்காது சத்தியமாக. ஒரு வேளை சோறு துன்றாருன்னா இன்றைக்கி வந்து புரட்சி தலைவி போட்ட பிச்சை, தலைவர் போட்ட பிச்சை. சாதாரண டீ கடையில் வேலை பார்த்து டீ அடிச்சு இருந்தவரை இன்றைக்கி இவ்வளோ பேர் கோட்டீஸ்வரன் ஆக்கி இன்றைக்கி காரில் போகிறான். அந்த காரில் இருக்கிற படத்தையே எடுக்கிறான். இவெல்லாம் ஒரு ஆளாகுது. விடுங்க சார். அவரெல்லாம் பார்த்தா கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் சார். பின்னாடி பாருங்கள் அவரோட கதி என்ன ஆக போகுது பாருங்கள் சார். நாளைக்கே கொஞ்சம் பாருங்கள். திமுக தோற்ற உடனே தூது விடுவார். எடப்பாடி கிட்ட தூது விடுவார், மற்றவங்க கிட்ட தூது விடுவார். நான் திருப்பி தாய் கழகத்துக்கே வந்துடுவேன்னுவார். என்ன தாய் கழகத்துக்கு இப்பயும் போயின்னு அதே வார்த்தையை அங்கே சொல்கிறார் தாய் கழகன்னு. அவரெல்லாம் அவ்வளோதான் சார். இதோட அவர் கேரியர் முடிஞ்சிச்சு சார். மக்கள் வந்து யாரும் அவர் கூட இருக்க மாட்டாங்க. மக்கள் ஆதரவு கிடையாது. மக்கள் ஆதரவு இருந்தாங்கன்னா அவர்கிட்ட இருந்த மாவட்ட செயலர் 32 மாவட்ட செயலர் நாளைக்கு எடப்பாடி தலைமையில் வந்து தலைமை கழகத்தில் சேர்றதா இருக்கிறாங்க. இப்போ கொளத்தூர் கணேசன் வந்துருக்கிறாரு. அதே மாதிரி எல்லோரும் வந்துடுவாங்க. பலரும் வரதான் போகிறாங்க. 4ஆம் தேதி பாருங்கள் எல்லோரும் வராங்க. திமுக தொண்டர்கள் வரவேற்புனா சாதாரண அது புள்ளப்பூச்சி மாதிரி தான். புள்ள பிடிக்கிற ஆளுங்க தானே. ஒரு கொஞ்சம் 5 பேர் 6 பேர் சேர்த்து வச்சுக்கிறாங்க. சேர்த்து வச்சு அவங்க ஆளுங்களே என்ன பண்ண எங்கன்னா பார்த்தா டிவியில் பார்க்குறான், அதில் பார்க்குறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து தனியாக போயிட்டு வீட்டுக்குள்ளே நோஞ்சா எதனா பார்த்தாங்கன்னா எதனா சொல்லுவாங்க. எல்லாருக்கும் காசு கொடுத்து ரவீந்திரன் கொஞ்சம் செட்டிங் பண்ணி கொஞ்சம் ஒரு 4 பேர் ஆலத்தி எடுக்கிறதுக்கு, பூ போடுறதுக்கு, தேங்காய் ஒடிக்கிறது, இது மாதிரி வேலையெல்லாம் செய்து ஏதோ பிரம்மாண்டமாக அவருக்கு வரவேற்பு கொடுக்குறோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உள்ளே கழுவி ஊற்றுறாங்க ஜனங்க. அவர் எங்கன்னா வந்தாருன்னா கூட ஏதோ போகிறாரு இது மாதிரி ஆள்லாம் ஏன் இருக்கிறான் ஜென்மமாயா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கிற ஆளை போய் நீங்கள் வேறு சார் விடுங்க சார். சார் தங்க தமிழ் செல்வனே குழி வெட்டுவார் சார். சாதாரண ஆள் கிடையாது. அவர் யார் எங்கேருந்து போன ஆள் தெரியுமா? அவர் டிடிவிலேருந்து போன ஆள். அவரே விரட்டி அடிச்சவரே இவர் தான் சார். இவரெலாம் ஐவர் அணியில் இருந்தால்
அவங்க ஜாதிக்காரங்களில் ஒரு சிலரை தேனியெல்லாம் வளராத ஆக்கின்னு இவரே இருந்துன்னு குட்டை போட்டுக்கின்னு இருந்துக்கின்னு அந்த அம்மாவை ஏமாற்றிக்கின்னு அதுக்கப்புறம் அப்படியே அந்த அம்மாவை ஏமாற்றி இன்றைக்கி சொத்து சேர்த்து இது மாதிரி வேலையெல்லாம் சேர்ந்தால் பிள்ளைக்கு எம்பி பதிவு வாங்கிக்கின்னு இது மாதிரி வேலையெல்லாம் செய்து இன்றைக்கி வந்து 3 முதல்வர் அடா வேஸ்ட்டுங்க, விடுங்க சார். அது அவரா? ஐயோ நேரம் சார், எல்லாம் நேரம் போய் எல்லாம் என்ன பண்ணுறது. அவருக்கெல்லாம் வாய்வு வந்துடுச்சு இன்றைக்கி வந்து எங்கள் கட்சி பற்றி பேசுகிறதுக்கு. எங்கள் கட்சியில் எங்கள் கட்சி பணத்தில் சோறு துண்ணு எங்கள் கட்சியால் படித்து எங்கள் கட்சியால் எங்கள் அம்மா போட்ட பிச்சையில் வளர்ந்து இன்றைக்கி டிகிரி ஆகி ஒரு எம்பி ஆக்கி எல்லாம் எங்கள் அம்மா போட்ட பிச்சை. எங்கள் அம்மா எங்கள் கட்சியோ எங்கள் கொள்கையை பற்றி திட்டுறானா அவனோட ஒரு மட்டமான ஆள் யாரும் கிடையாதுங்க. அவனெல்லாம் பற்றி பேசாதீங்க. அவெல்லாம் ஒரு ஆளா? சார் ஆள் பிடிக்கிற வேலை தானே செய்கிறாங்க. ஆள் பிடிக்கிறாங்க, புள்ள பூச்சி வேலை. நாங்களும் பலமாக இருக்கிறோம், நானும் ரவுடி நானும் பலமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, காட்டிக்கின்னு இருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் கூட இன்றைக்கோ நாளைக்கோ வெளியே வர மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு என்ன காங்கிரஸ் வெளியே போனால் திருப்பி நம்ம தேமுதிக இவங்களெல்லாம் வச்சு ஜெயிச்சிடலான்னு ஒரு கணக்கு போடுறாங்க. ஆனால் காங்கிரஸ் வெளியே வந்து அவங்க பலம் குறைஞ்சிடும். எதிர்காலத்தில் பாருங்கள், அப்போ தான் தெரியும். காங்கிரஸ் வெளியே போயிடுச்சுன்னா அதிமுகவோட பலம் இப்போ கரெக்டாக இருக்குது. பிஜேபியோட கூட்டணி பலமான கூட்டணி இருக்குது. எதிர்காலத்தில் அதிமுக வந்து எடப்பாடி வந்து சிறந்த முறையில் ஆட்சி அமைப்பார். இதில் வந்து மாற்று கருத்தில் அண்ணா அவர்கள் 2026 மாபெரும் வெற்றி பெறுவார். இதில் வந்து மாற்று கருத்தில். நேற்று கூட மதுரையில் சிறந்த முறையில் கூட்டம், நல்ல ரெஸ்பான்சிபிள், ஜனங்க மத்தியில் வரவேற்பு. ஏன்னா இவங்க சொன்ன வாக்கை எதுவும் செய்யலை. சொத்து வரி ஏற்றிட்டாங்க, மின்சார கட்டணம் ஏற்றிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க சொல்லாததெல்லாம் செய்துன்னே இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வெல்லாம் எங்கேயோ போய்ட்டு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் நடமாட முடியல. எங்கே பார்த்தா சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் கஞ்சா பிடிக்குது. இது மாதிரி நிறைய சீர்கெட்டு தான் இருந்துக்கினே இருக்குது. அதான் நிறைய திட்டங்களை அறிவிச்சு இருக்கிறாரு. வந்தால் ஒரு ரேஷனுக்கு 2000 ரூபா கொடுக்குறேன்னுக்கிறாரு. அப்புறம் 10,000 ரூபா கொடுக்குறேன்னு எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி பல திட்டங்களை வச்சுருக்கிறாரு. வருங்காலத்தில் அண்ணன் எடப்பாடி ஆட்சி தான். இதில் வந்து மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக ஏற்பு தானேங்க கூட்டணியில். தென் மாவட்டங்களில் இல்லை, கன்னியாகுமரி சைட்லலாம் பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு சில மாவட்டங்கள்லாம் காங்கிரஸ் சார் என்ன தான் 1000 இருந்தாலும் திமுக ஏடிஎம்கே காங்கிரஸ் இந்த ஆட்கள் வந்து 1000 புதுசாக கட்சி தொடங்கினா கூட அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவான். 2% ஓட்டாக இருந்தாலும் காங்கிரஸ்காரன் ஓட்டு காங்கிரஸ் தான் போடுவான். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. அவங்கள தவறாக இவங்க கணக்கு போடுறாங்க, ஆனால் கரெக்டாக மாட்டிக்குவாங்க. இதுலேருந்து மாற்று கருத்து கிடையாது.